வெல்கம் டு பகை மேக்ஸ் கிளாஸ். என்ன பார்க்க போகிறோம்னா 7ஆம் வகுப்பு முதல் பருவம் இயற்கணிதத்தில் எடுத்துக்காட்டு 3.7 தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி எடுத்துக்காட்டு 3.6 வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வாங்க. இப்போ கணக்கு பார்க்கலாம். எடுத்துக்காட்டு 3.7 சுருக்குக 100x 99y மைனஸ் 98x 10x ப்ளஸ் 10y ப்ளஸ் 10z மைனஸ் x மைனஸ் y ப்ளஸ் z இப்படி கொஷினில் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம சுருக்கணும். ஓகேவா? எக்ஸு தனியாக ஒய் தனியாக எடுத்து எழுதி நம்ம சால்வ் பண்ணணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு எழுதுங்க. கொஷினை எடுத்து அப்படியே எழுதுங்க. கொஷின் எடுத்து அப்படியே எழுதிக்கங்க. 100x ப்ளஸ் 99y minus 98z plus 10x plus 10y plus 10z minus x minus y plus z. ஓகேவா? ஓகே, இதை எடுத்து அப்படியே எழுதிடணும். அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம எக்ஸு தனியாக ஒய்யை தனியாக எடுத்து நம்ம எழுதிக்க போகிறோம். எக்ஸ் டேம் எதுன்னு அதை எடுத்து எழுத போகிறோம். எக்ஸ் டேம் எது? இந்த ஒரு எக்ஸ் இருக்குது, அப்புறம் 10x இருக்குது, மைனஸ் எக்ஸ் இருக்குது. இது எல்லாத்தையும் தனியாக எடுத்து எழுதுவோம். 100x ப்ளஸ் 10x மைனஸ் எக்ஸு. ஓகே, ப்ளஸ்ஸு அடுத்து ஒய்யில் உள்ளது எழுதணும். ப்ளஸ்ஸு 99y 99y ப்ளஸ் போட்டுக்கோங்க. 99y 10y மைனஸ் இசட் மைனஸ் ஒய். இசட்டு கிடையாது, மைனஸ் ஒய். அடுத்து இசட் நாம் எடுத்து எழுதுவோம். 98 10 இசட்டு ப்ளஸ் இசட்டு மைனஸ் 98 இசட்டு ப்ளஸ் 10 இசட்டு ப்ளஸ் இசட்டு. ஓகே, இப்போ இதை எடுத்து எழுதியாச்சு. இதை நம்ம சால்வ் பண்ண போகிறோம். இதில் எல்லாத்துலேயும் காமனாக இருக்கிறது என்னது? எக்ஸு. அதை வெளில எடுத்துருவோம். 100 ப்ளஸ் 10 மைனஸ் 1 எக்ஸு காமனாக இருக்குது, எடுத்துட்டோம். அதே மாதிரி இதில் ஒய் காமனாக இருக்குது. 99 ப்ளஸ் 10 மைனஸ் 1 ஆஃப் ஒய். அதே மாதிரி இதில் இசட்டு காமனாக இருக்குது, அதை எடுத்துருவோம். ப்ளஸ்ஸு 98 மைனஸ் 98 ப்ளஸ் 10 ப்ளஸ் 1 இசட்டு. ஓகேவா? இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இதை அப்படியே கழிக்க போகிறோம். ஈக்குவல் டு 110 மைனஸ் 1 எக்ஸு. அடுத்து இந்த 99 இதையும் கூட்டினோம்னா 109 மைனஸ் 1 ஒய். அதே மாதிரி இதை பாருங்கள், இரண்டையும் கழிச்சோம்னா வரும் மைனஸ் 98 ப்ளஸ் 11 வந்துடும். மைனஸ் 98 ப்ளஸ் 11 இசட்டு. ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இதை கழிக்க போகிறோம். இதை கழித்தோம்னா 109 எக்ஸு ப்ளஸ்ஸு இது 108 ஒய். இது என்னன்னா 87. சாரி, இது ரெண்டுத்தையும் கழிச்சோம்னா 87 கிடைக்கும். ஓகேவா? அப்போ 87 இசட்டு. 87 இசட்டு. ஓகே, 87 இசட்டு. அவ்வளோதான் இந்த கணக்கு. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள், அப்புறம் ஷேர் பண்ணுங்கள்.